இந்தியா டே 2 ரெஸ்யூம் பண்ணும்போது 75க்கு 2ன்னு ஆரம்பித்தாங்க. எஃபெக்டிவ்லி பார்த்தீங்கன்னா 52க்கு 2, ஏன்னா 23 ரன்கள் இங்கிலாந்து லீடில் இருந்தாங்க. ஆனால் அது வேறு ஒரு யுகத்தில் நடந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடந்தது இந்த மூவிங் டேயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் முழு வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கெட்ஸ் கிரியேட்டிவ்க்கு. டே 3 மூவிங் டே வேகமாக போகும் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த மேட்ச்சில் வந்து அதிவேகமாக நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 அணிகளும் ஒரு இன்னிங்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க 2 நாளுக்குள்ளார. அதுக்கப்புறம் இந்தியாவோட 2வது இன்னிங்ஸ்லேயும் 2 விக்கெட் இழந்துட்டாங்க. ஆகாஷ்தீப் வந்து இந்த மணி இந்த பேங்க் மாதிரி அவர் இன்றைக்கி வரும்போது எவ்வளோ ரன் அடிக்கிறாரோ அது வந்து லாபம். ஏன்னா அவரோட முக்கியமான அப்ஜெக்டிவ் நேற்றுக்கு சுப்மன் கில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கணும். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாரு. ஸோ 4 ரனில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, எவ்வளோ அடிக்க போகிறாரு? 20, 25, 30, அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 32. இதெல்லாம் தாண்டி 66 அடித்தார். அண்ட் அந்த 66 சும்மா வரல. அவருக்கும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கும் 107 ரன்கள் பார்ட்னர்ஷிப். அண்ட் ஆகாஷ்தீப் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணார், கடுப்பேற்றினார். ஒரு பக்கம் இவர் இதை செய்யும்போது ஜெய்ஸ்வால் ஆரம்பத்தில் வந்து ஆகாஷ் பாய் சிங்கிள் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தார். ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் சிங்கிள் கொடுக்க ஸ்ட்ரைக் ஃபார்ம் பண்ண பார்த்தாரு. பிற்பாடு அவரும் வந்து ரியலைஸ் பண்ணிட்டார், இல்லை இவருக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சிங்கிள் கொடுக்க முடியும், ஸ்ட்ரைக் கொடுக்க முடியும். ஏன்னா ஆகாஷ்தீப் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையோடு ஆடினார். அவரோட பேட்டிங்கில் இருந்த டியூரபிலிட்டி ஆல்சோ கரஸ்பாண்ட் ஆச்சு இன்னொரு விஷயத்தோட. இன்றைக்கி டே 3 பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு கிரிக்விஸோட இன்ஃபேக்ட் பிச் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது ஈஸியஸ்ட் டே டு பேட் ரிலேட்டிவ்லி. அண்ட் அந்த மாதிரி தான் இருந்தது முதல் செஷன். பட் நோ கிரெடிட் டேக்கன் அவே ஃப்ரம் ஜெய்ஸ்வால் அண்ட் ஆகாஷ்தீப். சிறப்பாக ஆடினாங்க. ஜெய்ஸ்வால் அவருக்கு உரித்தான, அவருக்கு பிடித்தமான ஷாட்ஸ், இந்த கட்டு புல் இதெல்லாம் சூப்பராக ஆடினார். ஆனால் லீவ் பர்சன்டேஜும் பார்த்திங்கன்னா 20க்கு மேலே இருந்தது. இந்தியா போக போக ரெக்கார்டை உடச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆகாஷ்தீப் அவுட் ஆனாலும் ஜெய்ஸ்வால் பிரமாதமாக ஆடினார். 400 ரன் கிராஸ் பண்ணார். அவரோட 2வது செஞ்சுரி ஆஃப் த சீரீஸ். அண்ட் அவர் அவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் செட் பண்ணதுனால ஜெய்ஸ்வால் வந்து ஏதோ ஒரு ஆவரேஜ் சீரீஸ் மேனேஜ் பண்ண மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. பாருங்கள், அவர் முதல் டெஸ்ட்டில் 100, எஜ்பஸ்டன் டெஸ்ட் இந்தியா ஜெயிச்ச டெஸ்ட்டில் ஒரு முக்கியமான 87, அதை நம்ம மறந்துடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஸ்கோர்ஸ் இருந்ததுனால ஜெய்ஸ்வால் மேலே ஒரு ப்ரெஷருங்கிற மாதிரி ஒரு பிம்பம். பட் அவர் அதை பற்றி பொறுப்பெடுத்தல. 118 ரன் அபாரமாக ஆடினார். இது எல்லாத்தையும் தாண்டி அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், மான்செஸ்டரோட ஹீரோஸ், இங்கேயும் 2 பேரும் ஐடென்டிக்கலாக நாட்டுங்கிற மாதிரி 53 அப்படின்னு நடித்தாங்க. அதில் வாஷிங்டன் டெய்லண்டர்ஸோட ஆடினது ஒரு மாஸ்டர் கிளாஸ். அண்ட் 374 செட் பண்ணிருக்காங்க இங்கிலாண்டுக்கு. 374 விடுங்க, 300 யாரும் கிராஸ் பண்ணது இல்லை ஓவரில் இது வரைக்கும். ஹையஸ்ட் வந்து 263, அது 103 வருஷங்களுக்கு முன்னாடி. லாஸ்ட் இயர் 219 ஸ்ரீலங்கா கிடச்சாங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், தொடர்ந்து பாருங்கள் சோனி ஸ்போர்ட்ஸ் 10 தமிழில்.